கரூரிலிருந்து வரக்கூடிய 10 ரூபாய் பாலாஜி அடிக்கடி கோயம்புத்தூருக்கு வருவார். இந்த மாதிரியும் பெரிய நம்பிக்கையோடு சுத்திக் கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு நாம் இங்கே ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனா அந்த 10 ரூபாய்க்காரர் எங்க இருக்காருன்னா டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார். புலால் சிறையில் இருப்பாரு, வெளியே விட்டீங்கன்னா சிபிஐ அலுவலகத்தில் இருப்பார். ஒரே ஒரு கணக்கு மட்டும் நான் சொல்றேன். தமிழகத்தில் டாஸ்மாக் கணக்குப்படி கடந்த 5 ஆண்டுகள்ல மொத்தமாக விற்கப்பட்ட பாட்டில், 5 ஆண்டுகள்ல டாஸ்மாக் வித்த பாட்டில் பாத்தீங்கன்னா 1495 கோடி பாட்டில். கஞ்சா கம்மிதான், 6500 கிலோ தாங்க. சிந்தட்டிக் கம்மிதான். டாஸ்மாக்ல விற்கப்பட்ட பாட்டில், ஒரு பாட்டில் எடுத்தீங்கன்னா 1495 கோடி பாட்டில். முதலமைச்சர் சொன்னார், நான் சொல்லிங்க. ஸ்டாலின் என்ன இதற்கு முன்பு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது 10 ரூபாய் கணக்கு சொன்னார். அப்ப 1495 கோடி பாட்டிலுக்கு 10 ரூபாய் போட்டா இந்த சாராய அமைச்சர் சம்பாதிப்பது மட்டுமே 14,950 கோடி ரூபாய். பாட்டிலுக்கு 10 ரூபாய் நீங்க கணக்கு போட்டீங்கன்னா 14,950 கோடி ரூபாய். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியை சொன்னது போல முதல் குடும்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அந்த பணம் ஆறுபோல் பாய்ந்து கொண்டிருக்கிறது. 14,950 கோடி எல்லாருடைய கையில் இருக்கு. அதே கையில பெண்களுடைய ரத்தமும் இருக்கு. அதே கையில சின்ன குழந்தைகளுடைய அலுவலம் இருக்கு. அதனால் எவ்வளவு பணத்தை வாரி இறைத்தாலும், ஜனநாயகத்தை விலை பேசினாலும், இந்த கூட்டத்தில் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் சொன்னது போல நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த முறை நாம் வாக்கு செலுத்துவது மட்டுமல்ல, அன்னை 10 சொன்னாங்க. 10 பேருக்கு நீங்க பேசி அவங்க 10 பேர், அவங்க 10 பேர். அடுத்த 40 நாட்கள், 35 நாட்கள் எல்லாத்துக்கிட்டும் நீங்க பேசி இந்த ஆட்சி நமக்கு வேண்டாம் என்கின்ற ஒற்றை கருத்துல நீங்க இருக்கணும். இந்த ஆட்சி நமக்கு வேண்டாம் என்கின்ற ஒற்றை கருத்துல நீங்க இருக்கணும். ஆனால் அன்பு சொந்தங்களே, நம்முடைய நோக்கம் இந்த முறை தீய திராவிட முன்னேற்ற கழக சக்தியை தூக்கி எறிய வேண்டும். ஏன்னா இவன் நமக்குள்ள விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது. தூக்கி எறியவில்லை என்றால் தமிழகம் நம்மை மன்னிக்காது என்பதை நாம் எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். மக்களுடைய எதிர்பார்ப்பு வேற சித்தாந்தம், வேற கட்சி ஏதாவது இருந்தாலும் கூட அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னால் அணிவகுத்து நிற்க வேண்டிய கடமை கட்டாயம் இருக்கு. என மக்கள் முதலமைச்சரை பார்த்து ஓட்டு போடுவாங்க தமிழகத்தில். அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து வரக்கூடிய காலத்தில் 35 நாட்களும் கூட அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய சாதனையை சொல்லும்.